வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எரிமலை எப்படிதான் பொங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதனால இந்த எரிமலை பொங்குது. பூமி பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருந்தாலும் பூமிக்குள்ளேயும் ஒரு நெருப்பு குழம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டர் ஆஃப் தி எர்த்தை நம்ம சுரண்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு பெரிய சன் சைஸுக்கு இருக்குங்க அப்படின்ற மாதிரி. சன் கொஞ்சம் பெருசு தான், பட் சொல்றேன். சன் அளவுக்கு ஒரு நல்ல வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பால் சென்டர்ல இருக்கு, சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது வெளியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஓரளவுக்கு ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்ச விஷயங்கள்னு வச்சுக்கோங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கையா நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். அப்படிதான் இந்த வால்கனோ எரெக்ஷனை சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம இந்த வால்கனோ வெடிக்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா வால்கனோக்குள்ள அந்த குழம்பு உருவாகிறதுக்கு முன்னாடி 1000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதோடைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெப்பம் தாங்க முடியாம அதை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அந்த வெப்பம் தாங்க முடியாம அதில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சிடும். அந்த பாறைகள் எல்லாமே தான் குழம்பா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நிறைய கேஸஸ், அதாவது வாயுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா அது வேற வழி இல்லாமல் பொங்க ஆரம்பிக்கும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய லேயர் எல்லாமே ரொம்ப லைட்டாக ஆரம்பிச்சிடும். ஹெவியான லேயர்ஸ் எல்லாமே அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஹீட்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய சாஃப்ட் அண்ட் வெயிட்லெஸ்ஸான லேயர் அப்படியே மேலே வந்து பொங்குறதுனால தான் இது நடக்குது. இது ஒரு வேளை பொங்காமல் ரொம்ப அதிகமான ஒரு கனவெப்பத்தில் இருக்குது அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் அது வெடித்து சிதற ஆரம்பிக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய திரைப்படங்களில் அதை சித்தரிச்சிருப்பாங்க. பட் இது உண்மையாலுமே நடந்தது தான். ஏன்னா டைனோசர் இருந்த காலத்தில் டைனோசர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சதுக்கு பெரிய ரீசனாக இந்த வால்கனோவையும் சொல்கிறாங்க. லேப்டாப் ஒயர் இல்லைன்னா ஏதோ ஒரு மானிட்டர் ஒயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒயர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு சென்டரில் மட்டும் ஒரு ரவுண்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒன்று இருக்கும். என்னவா இருக்கும் அது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது பேர் தான் ஃபெரைட் பியர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஃபெரைட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உடச்சி பார்த்தா என்ன இருக்கும்? சின்ன சின்ன இரும்பு தூள்கள் இருக்கும் ஒரு வளையத்துக்குள்ளே. எப்படின்னா மேக்னெட் வளையம், காந்த வளையத்துக்குள்ளே சின்ன சின்ன இரும்பு தூள்கள் இருக்கும். இதை ஏன் அந்த கேபிளில் வைக்கிறாங்க? நீளமான ஒயர் அப்படின்றது ஒரு தனி ஆண்டனா மாதிரி செயல்படும் இல்லையா? அப்போது அது வழியாக வரக்கூடிய அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் பெருசாச்சு அப்படின்னா ரொம்ப பாஸ் ஆகுது அப்படின்னும் போது அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் டெலிவிஷனோ இல்லை ஒய்ஃபை இதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்படி வந்தால் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஜார் நாய்ஸ் அப்படின்ற அந்த ஜார் நாய்ஸு, இல்லை டெலிவிஷனில் வரக்கூடிய அந்த குட்டி குட்டி பிக்சர் நாய்ஸ் இதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் வரக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபெரைட் பியர்ட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. அண்ட் இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கான மெயின் ரீசனே அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் சமமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு ரொம்ப தேவையான அளவுக்கு மட்டும் பாஸ் பண்ணும், ஹெவியாக பாஸ் ஆகக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ராபர் யூஸ் ஆகுது. ₹1, ₹5, ₹2, ₹10, ₹20 இப்படி எந்த காயினை எடுத்தாலும் அந்த காயினுடைய எட்ஜஸில் ஒரு ஷார்ப்பான கர்வ் இருக்கும், பிளெண்டான ஒரு கர்வ் இருக்கும் இல்லையா? ஷார்ப்னா மேலே தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு கர்வ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கர்வ் எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது என்னப்பா ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த காசு அப்படின்றது தங்கத்தில் வெள்ளியில் அப்படி தான் இருந்துச்சு இல்லையா? அப்போவே தங்கம் வெள்ளியெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், வெள்ளியை கூட விட்டுருவாங்க. தங்கம் அப்போ இருக்கிற டைம்லையுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா அதை மைனிங் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு சுலபமாக கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோமோ அது டெஃபினட்டாக ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா தான் இருக்கும். அதனால தான் பொற்காசு பொற்காசு அப்படின்னு சொல்லி அப்போ ஓட ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காசுகள் எல்லாத்தையுமே மக்கள் புழங்கக்கூடிய அந்த காசு எல்லாமே தங்கத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த காசுன்றது அவ்வளோ வேல்யூ இல்லையா? அப்படி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த காசு எல்லாமே ஒரு டைமில் அரசாங்கத்துக்கே லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ காசெல்லாம் ஒரு தட்டை மாதிரி தானே இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி அதை கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரத்தை மட்டும் அப்படியே தனித்தனியாக சுரண்டி எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்று சேர்த்து அதை உருக்கி கோல்டு ஆர்னமெண்ட்டாக செஞ்சு அதை தனியாக விற்பாங்களாம். இப்படி தரக்கூடிய தங்கங்கள் எல்லாம் இப்படி போகுதே அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் இருந்தாங்க. பட் அப்போ இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் லண்டனில் இருக்கக்கூடிய ஐசக் நியூட்டன், நமக்கு தெரியும் இல்லையா, கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார்ல, இவர் திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்து வேற மாதிரி ஒரு விஷயத்த வெளிநாட்டில் பண்ணார். என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே சுரண்டுறாங்க அப்படின்னா அந்த எட்ஜஸுக்கு ஒரு தனி கர்வ் ஒன்று கொடுப்போம், அந்த இடத்த நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம்,
இன்கேஸ் யாராவது அதை சீவினாங்க அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லையுமே அதை கொண்டு வந்தாங்க. சரி, அப்போவாவது தங்கம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம தான் தங்கம் யூஸ் பண்ணுறது இல்லையே, இப்போ எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதுதான்ப்பா ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க தொட்டு பார்த்து அந்த சைஸை வச்சே ரொம்ப ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அவங்க அந்த சைஸை மெஷர் பண்ணணும்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப சுலபமாக கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் அவங்களுக்காக தான் நோட்லேயுமே ஒரு பேட்டர்னே இருக்கும். அந்த பேட்டர்ன் அவங்க தடவினாலே அது எவ்வளோ ரூபா அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த லெவலுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இது போய் சேரணுன்ற மாதிரி தான் நிறைய காசுகளையும் சரி நோட்டுகளையும் சரி கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. சிலிண்டர்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த கேஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கிடுவோம். அதுக்கு நிறைய பேர் நம்ம எப்போ இந்த கேஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக கேலண்டர்லாம் கிழிச்சு ஒட்டிடுவாங்க. அப்போ தான் நமக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம சிலிண்டர்ஸில் நிறைய கேலண்டர்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த கேலண்டர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுறாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் சிலிண்டர் நம்ம நினச்சதை விட ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டெக்னிக் ஒன்று வச்சுருக்காங்கப்பா. என்னென்னா, தண்ணியை துணியில் நல்லா போட்டு முக்கிட்டு அப்புறமா சிலிண்டரில் தேய்ச்சோம்னா ஃபுல்லாக தேய்க்கணும். அப்போது எந்த லெவலுக்கு சிலிண்டர் இருக்கோ அந்த இடம் மட்டும் மாய்ஸ்சராக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய இடம்லாம் காஞ்சு போயிடும். ஈரப்பதம் உங்களுக்கு தெரியும் வெளியவே. அப்போ அந்த லெவலுக்கு சிலிண்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குல்ல. ஆக்சுவலாக சிலிண்டருக்குள்ளேயே பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் கேஸ் தானே இருக்கும். அந்த கேஸ் தனியாக எடுத்து பார்த்தாலே ரொம்ப கூலிங்காக இருக்கும் இல்லையா. ஏன்னா உள்ளேயே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்க தான் செய்யும். வெளியும் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக அது காய விடாது. அதனால் அதை வச்சே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.